இன்று வரை அந்த காஸ்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்கும். நாட் பொது தீட்சிதர் வர்சஸ் சபாநாயகர் டெம்பிள் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர் என்பது அப்புறம் தான் வரும். பெரிய உச்ச நீதிமன்றத்திலாம் வாதாடக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். சாதாரண ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் முன்னாடி கூட நான் வந்து கோவில் உரிமைக்காக நான் பாடுபடுகிறேன் என்று பெரிய விஷயம். அது என்னால் இன்று வரை மறக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் கேஸை சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் வைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் யாரை வச்சு வாதிடுறதுன்னு தெரியல. இமேஜின் ஒரு ஸ்டேட்டை ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறதுங்கிறது வந்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அரசை. எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது, திகைப்பாகவும் இருந்தது. பட் ஒரு சின்ன நம்பிக்கை, நடராஜர் கைவிட மாட்டார். அது வந்து நடராஜர் அருள்னால்தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆச்சுங்கிறத நானும் தீட்சிதர்களும் இன்று வரை நம்புகிறோம். அவர் தான் இதை வழிகாட்டியர். அவர் ஒரு பேசும் தெய்வம். ஏன்னா 2 நீதிபதியும் மாற்றி மாற்றி அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த உடனே அவங்களும் கலங்கிட்டாங்க. ஆனா அவங்க நடராஜா பேர்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எப்படியும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளார ஒரு நடராஜர் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில அவங்க இருந்தாங்க. சரி. ஆனா அப்போது நம்ம எல்லாம் வந்து வழிகாட்டினது யாருன்னா டாக்டர் சுப்பிரமணிய சாமி. அப்புறம் தான் அவர் கேட்டாரு. அப்போ வந்து என்னன்னா கன்கரண்ட் ஃபைண்டிங், ஒரு தனி நீதிபதியும் தீட்சிதர்களுக்கு எதிராக தீர்ப்பளித்து விட்டார். ஒரு பெஞ்சும் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வும் எதிராக சொல்லிடுச்சு. அதனால கன்கரண்ட் ஃபைண்டிங். இப்ப எஸ்எல்பி அட்மிஷன் என்பதே கேள்விக்குறி. அதாவது இதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே எடுத்துக்கொண்டு போக முடியாது. அட்மிஷன் கிடைக்குமா? போலாம். ஆனா அவங்க அதை அட்மிட் சிறப்பு அனுமதி கொடுத்தாதான் அது உள்ளார போகும். எஸ்எல்பி என்பது ஸ்பெஷல் லீவ் பென்ஷன். சிறப்பு அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன முதல்ல ஒரு காரணி என்னன்னா ரிவர்ஸ் ஃபைண்டிங் இருக்கணும். ஒரு சிங்கிள் ஜட்ஜ் நமக்கு ஆதரவா இருந்துட்டு டிவிஷன் பெஞ்சில் நமக்கு பாதகமா போயிடுச்சுன்னா பாருங்க ஏதோ ஒரு ரிவர்ஸ் இருக்கு, அதனால நீங்க வந்து இந்த நீதிமன்றம் தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த வழக்குல கன்கரண்ட் ஃபைண்டிங். இதுல நாங்க போய் அங்க எஸ்எல்பி அட்மிஷன் ஆகுமா? இது ஒரு வழக்கறிஞராக எனக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஐயப்பாடு. ஒரு வழக்கறிஞரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஐயப்பாடு ஏற்படும். ஒரு கடவுள் நம்பிக்கை என்பது நடராஜர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது நானும் தீட்சிதர் மாதிரி எப்படி நம்பிக்கை வைக்கிறனோ அதே மாதிரி தான் நம்பிக்கை வைக்கிறோம். சரி. ஆனாலும் இது உறுதியாக இது அட்மிஷன் ஆகுங்கிறது யாராலையும் சொல்ல முடியல. சென்னையில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள்லாம் எனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை நான் போய் பார்க்கும்போது அவர்களும் இது என்னப்பா இது எப்படி செய்யறது, நீங்க வந்து ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஆனால் நான் டாக்டர் சுவாமி என்னை அழைத்தார். நானும் ரமேஷும் அவரோட பாபநாசம் இல்லத்தில் போய் சந்தித்தோம். அப்போ நான் வந்து எனக்கு தோணுனதை ஒன்று சொன்னேன். அப்போது அவர் வந்து ராம் சேது என்ற வழக்கை நடத்தி நீதிபதி பாலகிருஷ்ணன் நீதியரசர் தலைமை நீதிபதி முன் ராம் சேது திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் வாங்கி, அப்போது டாக்டர் சாமி மட்டும்தான், அவரும் வழக்கறிஞர் அல்ல, அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸில் டாக்டர் பட்டம் பெற்றவர், ஐஐடில பேராசிரியர். உங்களுக்கு ஐஐடி டெல்லியில பேராசிரியர் இருந்தார். அவர் வந்து அமெரிக்கால ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருந்தார், அங்க போயிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர் தானே. ஆனால் சட்டத்திலையும் அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் எவ்வளவு வாதாட முடியுமோ அந்த அளவுக்கு வாதாடும் உள்ள திறமை உள்ளவர். அவர் அதுல ஒரு லீகல் அக்யூமென் அவருக்கு இருந்தது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்லயும் உச்ச நீதிமன்றத்தில் அவர் தனியாக வாதிடும் அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தது. பல வழக்குகள் அப்பயே ஆஜராயிட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த வழக்குல சொல்லும்போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டார், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சாதாரணமா சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து தற்போது இந்த ராம் சேதுலாம் சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வாங்க முடியாத விஷயத்துல போய் நீங்க வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு மனுவை முதல்ல போட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய ஸ்டேச்சர் வந்து அவ்வளவு பெருசு. அப்போ அந்த நீதிமன்ற இதுலயே பார்த்தா அவருடைய புகழ்
எல்லாமே ஆல் இந்தியா லெவல்ல அவர் வந்து அந்த ராம் சேது வழக்குல வந்து அவர் பெற்ற உத்தரவு என்பது அசாதாரணமானது. ம். அதனால அவருடைய இது வந்து ஸ்டேச்சர் அப்படி இருந்தது. ம். அதனால நீங்க உங்க பேர்ல, ஏன்னா அவர் இன்டர்வியூனரா போட்டாரு ரிட் அப்பீல். அதனால நீங்க முதல்ல எஸ்எல்பி போங்க. அதாவது தீட்சிதர்கள் சார்புல அல்லது கோவில் சார்புல வழக்கு போடுவதற்கு பதில் இல்ல முதல்ல போடுறதுக்கு பதிலா. முதல்ல வந்து சுப்பிரமணியம் சாமியை போடுங்க, ஆமா. நாங்க பின்னாடி சேர்ந்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க. அதாவது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி தான் அது. சரி. அது எனக்கு தெரிந்த அப்போதும் எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது. ம். நான் வந்து நான் இந்த ஐடியா கொடுத்ததுனாலே நான் ஒன்றும் ஒரு இது எனக்கு அப்போ தோணுச்சு. ம். அவர் என்னோட பெரிய மனிதர். ம். அவர் படித்தவர், அனுபவம் உள்ளவர், ஸ்டேச்சர்ல பெரிய ஆள். அவர்கிட்ட போய் நம்ம போய் சொல்றதுக்கே நான் தயங்கிட்டு தான் சொன்னேன். ம். உடனே அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சிறந்த பிரில்லியன்ட் ஐடியா, ம். நான் முதல்ல போடுறேன், ம். நீ அதுக்கப்புறம் போடு ம். அப்படின்னு சொல்றேன். சரின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் வந்து எஸ்எல்பியை முதல்ல தாக்கல் பண்ணார். அதனால தான் அந்த வழக்குல இன்று வரை அந்த காஸ்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் இருக்கும். நாட் பொது தீட்சிதர் வர்சஸ் சபாநாயகர் டெம்பிள் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர் என்பது அப்புறம் தான் வரும். அந்த இது அந்த அவங்க போட்ட அந்த எஸ்எல்பி நம்பரு, சிஏஎம் நம்பர்லாம் அப்புறம் தான் வரும். ஆனா முதல்ல போடுறது காஸ்ட் டைட்டில்ல பாத்தீங்கன்னா அது வந்து அவரு இந்த வழக்கில் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தன்னலமற்று ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியை காப்பாற்ற வேண்டும், ஒரு கோவிலை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அதாவது உளப்பூர்வமாக நினைத்து அந்த வழக்குல ஈடுபட்டதுனால நடராஜர் வந்து அவர் பெயர் தான் இந்த வழக்கோட பேர்லயே இருக்கணும். இந்த இது வரலாற்று தீர்ப்பு வழக்குல அவர் பேர் இருக்கணும் என்பதை நடராஜர் தீர்மானிக்கிறார். ஸோ அதுல எனக்கு வந்து தனிப்பட்ட உடன்பாடு உண்டு. நான் அதுதான் நம்புகிறேன். நடராஜர் தான் டாக்டர் சாமி என்ற பெயரை முதலில் போட சொல்லி அதுக்கு பிறகு நாங்க போடுறோம். அப்புறம் கோவில்ல யார வைக்கிறது உச்ச நீதிமன்றத்துல, ஏன்னா இப்ப வந்து 2 கேஸ். ஆமா, சுப்பிரமணியம் சுவாமி ஒரு வழக்கு, ஆமா, அப்புறமா கோவிலுக்காக ஒரு வழக்கு. ஆமா, அதான் 2 பேர் வந்து 2 பேரு. அதுக்கப்புறம் சில பேர் முன்னர் வந்தாங்க, அதெல்லாம் கூட நான் சொல்றேன். முதல்ல அவங்க போட்டாங்க, அவரு டாக்டர் சுவாமி என்று போட வரும்போது முடிவாகி விட்டது. இப்போ நம்ம சார்பா போடணும். இப்ப யார வழக்கறிஞரை வைப்பது என்ன ஏதுங்கிறதுல, ஏன்னா அவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஒரே அவங்களுக்கு வழக்க பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது. தீட்சிதர்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே அதிகமா தெரியாது. டாக்டர் சுவாமி வந்து அவருக்கு நமக்கு இதால அந்த 2009 இருந்து 2009 அந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்ததுனால் டாக்டர் சுவாமி மேல அவங்க நம்பிக்கை வச்சாங்க. நானும் அவரை தான் நம்பினேன். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு காலகட்டத்துல எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது, 2009ல ஒரு ஈவோ வந்து அங்க வந்து ஏதாவது வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வந்து அங்க வந்து ஏதாவது வந்து அதிகார மீறலோ ஏதாவது ஒன்று செஞ்சாலோ என்னிடம் சொல், உனக்காக நான் வந்து அந்த ஈவோ முன்னாடி வந்து ஆஜராகிறேன். அவருடைய ஸ்டேச்சர் என்ன, அவர் ஒரு அகில இந்திய தலைவர், ஒரு பெரிய உச்ச நீதிமன்றத்திலெல்லாம் வாதாடக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். சாதாரண ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் முன்னாடி கூட நான் வந்து கோவில் உரிமைக்காக நான் பாடுபடுகிறேன் என்று சொல்றேன். பெரிய விஷயம். அது என்னால் இன்று வரை மறக்க முடியாது. இன்று வரை என்னால் மறக்க முடியாது. அதனால அவர் வந்து ஒரு வழக்க போட்டார். அதுக்கு பிறகு நம்ம சைட்ல யாரு மூத்த வழக்கறிஞரா வைப்பது அப்படிங்கறத பத்தி ஒரு டிஆர் ரமேஷ், இன்னும் பல கோயிலுக்காக முக்கியமான நபர்கள் இதை எப்படியும் இதை டிஃபெண்ட் பண்ணுங்கிறதுல வந்து சென்னையில இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஒரு ஆர்வம் காட்டினாங்க. எப்படியாவது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கணும். இது வந்து 2 தீர்ப்பும் வந்து எதிராக போயிடுச்சு, அதனால வந்து இந்த வழக்கை வந்து நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ வந்து உடனே சில விஷயங்கள்ல வந்து நம்ம பொது வெளியில சொல்ல முடியாது. இதற்காக ஒரு நாங்க வந்து என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு யாருமே கிடையாது. ரமேஷ் அவர் வந்து ரிசர்ச் பண்றாரு, பல இவங்களெல்லாம் போய் பார்க்குறாரு. நாங்கள் வந்து எப்படியாவது நல்ல பெரிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர்லாம் வைக்கணும்னு சொல்கிறோம். டாக்டர் சாமியும் அவரால் உண்டான ஹெல்ப்பை செய்கிறேன், மூத்த வழக்கறிஞர்லாம் நான் வச்சு தரேன். ஸோ அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்எல்பி வந்து நம்பர் ஆன உடனே சிஎஸ் வைத்தியநாதன் அவரை வந்து
பொது தீட்சர்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ம். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான சில பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அவர் பேரெல்லாம் நான் இப்போ பொது வெளியில என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் அதை சொல்லுங்க. மட்டும் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம சொன்னா அது வந்து அதுக்கு ஒரு சில பேர் வந்து பொதுல வந்து விமர்சனம்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அவரை தெரியாது. CS வைத்தியநாதன். CS வைத்தியநாதன் சார் தான் ம். வந்து எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, ரமேஷ் யாருன்னு தெரியாது. அதனால அவர் வந்து நான் போய் பார்க்கணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எனக்கு அந்த உச்சநீதிமன்றத்திலாம் பழக்கமும் கிடையாது. நான் சிதம்பரம், கடலூர் அந்த இது இல்ல இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து ரொம்ப அகடமிக்கா பார்க்குறோம். பட் எனக்கு அந்த கஷ்டம் வந்து எனக்கு நிஜமாவே புரியுது. கண்டினியூஸா 2 அட்வர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். கேஸ் எடுத்துப்பாங்களானே தெரியாது. தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. சுப்பிரமணியம் சாமின்னு ஒருத்தர் வராரு. ஸோ அட்லீஸ்ட் கேஸ சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் வைக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் யாரை வச்சு வாதிடுறதுன்னு தெரியல. இமேஜின் ஒரு ஸ்டேட்ட ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறதுங்கிறது வந்து சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அரசை, அதுவும் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்கும் நேரத்தில் அப்பா தீட்சிதர்களுக்கு யாரையும் தெரியாது. அது தெரியாது இல்ல தெரியாதுங்கிறது தெரியாதுதான், அதான் உண்மை. ஆனா என்ன பொது வழியில பேசப்படுதுன்னு பாருங்க. பாப்பான் இவனுக்கு வந்து உச்சி நீதிமன்றம், உச்சி குடிமை நீதிமன்றம், இவங்க சொன்னா அவங்க செய்வாங்க, என்னெல்லாம் பேச்சு. இங்க உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ரைட், சம் வாலண்டியர்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவு, நீங்களே சொன்னது. நான் வந்து யூ ஆர் சிதம்பரம் லாயர், ரமேஷ் who is helping in research, சுவாமி இருக்காரு. பட் இதுக்கு அப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்க போறோம். எதுக்குமே திக்கு தெரியாத காட்டுல போய் நின்னோம். உண்மை. நானே அன்னைக்கு ரமேஷ் அவர்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாரு என்னன்னு தெரியல. அங்க ஒரு பெரிய பெரிய டெல்லி மாநகரத்துல பெரிய பெரிய ரோட்ல அவர்கிட்ட நான் சொன்னேன், என்ன திக்கு தெரியாத இடத்துல போய் நம்ம 2 பேரும் இங்க ரோட்ல போய் நடந்துட்டு இருக்கோமே, பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம எப்படி செய்ய போறோம்? எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது, திகைப்பாகவும் இருந்தது. பட் ஒரு சின்ன நம்பிக்கை, நடராஜர் கைவிட மாட்டார், நடராஜர் கைவிட மாட்டார், அது மட்டும்தான் எனக்கு. சரி, அப்புறம் உடனே CS வைத்தியநாதன் சாரை பார்த்தோம். அவரு நான் வழக்கை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னோம். ஒரு அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு வந்து ஒரு RS பிரபு என்ற ஒரு நல்ல லா ஃபார்ம், எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர், அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் மூலியமா அப்புறம் அங்கே ஒரு பிந்து நாயர்னு ஒரு வழக்கறிஞர், இன்ஸ்ட்ரக்டிங் கவுன்சில், ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க, அவங்களும் வந்தாங்க. அப்புறம் CS வைத்தியநாதன் சாரை போய் முதல்ல போய் அவரை போய் பார்த்தோம். பெங்காலி மார்க்கெட்ல தான் அவரோட ஆஃபீஸ் இருந்தது. அப்போ போய் அவரை போய் பார்த்தபோது அவர் என்ன சொன்னார், இந்த வழக்கை போடுங்க, ஆனால் நீங்கள் செக்ஷன் பிரிவு 45 கீழே வந்து ஒரு EO அப்பாயின்ட் பண்ணாங்க, அதை ஏன் நீங்க வந்து இவ்வளோ ஆண்டு காலமா அந்த வழக்கு வந்து 2 டைம்ஸ் நடந்து, ஏன் நீங்க அதை சேலஞ்சே பண்ணல அப்படின்னு என்று. எனக்கு அப்போ கான்ஸ்டியூஷன்லாம் அதிகமா தெரியாது, அவர் பெரிய மூத்த வழக்கறிஞர். அவர் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு பொறித்தட்டு, சார் நான் உடனே செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்ஷன் 45 எதிர்த்து ஆர்டிகல் 32ல SLPயோட அந்த வழக்கையும் நாங்கள் தயார் பண்றோம். ஆனால் முதல்ல SLP தான் அட்மிஷனுக்கு வந்தது. ஸோ செக்ஷன் 45 எதிர்த்து இருக்கிற வழக்கு இன்னமும் நிலுவையிலே இருக்கிறது. இன்றும் SLP தான் வந்து தீர்ப்பாகி வந்திருக்கிறது. இன்னொரு ஒரு வழக்கு சிதம்பரம் கோவில் தொடர்பாக, ஆமா, இந்த செக்ஷன் 45 கொஸ்டின் பண்ற வழக்கு வந்து இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. ஆர்டிகல் 32 கீழே 544 ஆஃப் 2009. இப்ப 2025ல இருக்கும். 2025ல இருக்கும். அதுல நடுவில் நடந்த நிகழ்வுகள் நான் அப்புறம் சுருக்கமா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் முடிச்சிடும். இப்போ இந்த SLP வழக்குல போடும்போது அவர் CS வைத்தியநாதன் சார் தான் முதல்ல எல்லாமே ரைட்டு, நான் ஜட்மெண்ட்லாம் படிச்சுட்டேன்ப்பா, நீ ஏன் வந்து அதை முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டேன். எனக்கு உடனே அது I only immediately attracted to it. Then we started preparing under article 32. ஏன்னா இங்கே தான் வந்து 226ல போடணும். இங்கே போடுற ரிட் பெட்டிஷன்ஸ் எல்லாமே
ஹைகோர்ட்ல போடுறதெல்லாம் ஆர்டிகல் 226. ஹைகோர்ட்ல போடுறது வந்து சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்ல கோர்ட் போடுறது வந்து ஆர்டிகல் 32ல வந்து போடலாம். ம், அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ அதுல வந்து செக்ஷன் 45 எடுத்து ஒரு கேஸ் ஒண்ணு போடணும்னு சொன்னாரு. ஸோ அத சைமல்டேனியஸா நாங்க போட்டோம். இப்போ வந்து சிஎஸ் வைத்தியநாதன் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு இன்னொரு வழக்கறிஞர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சில ஆர்வலர்கள், கோவில் ஆர்வலர்கள் ரமேஷ் கிட்ட சொன்னாங்க. அதனால நரசிம்மா என்று தற்போது உச்சநீதிமன்றத்தின் சிட்டிங் நீதிபதியாக ஓ இருக்கிறார். இப்ப அவர் நீதிபதியா இருக்காரு. நீதிபதியா இருக்கு. ஆ, அவர் வந்து அவர் ஒரு சீனியர் அட்வொகேட்டா நாங்க அவர்தான் அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்டை தயார் பண்ணி இன்று கூட அந்த ஆவணத்தை அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்டை உங்களிடம் கொடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு டிராஃப்டிங் எஸ்எல்பியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ம், அவர் வந்து அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எஸ்எல்பி எப்படி டிராஃப்ட் செய்யவும் என்பதற்கான ஒரு மாடல் டிராஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது. ஏற்கனவே நல்ல வழக்குகள்லாம் நடந்திருக்கிறது. அதில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ்லாம் அதில் சொல்லி கிறிஸ்பாகவும் கன்சைஸாகவும் விலாவாரியாக இல்லாமல் அவ்வளோ அழகாக, அதனால தான் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். ம், ம், அவர் வந்து அதை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தார். அது அப்புறம் சிஎஸ் வைத்தியநாதன் என்றும் அவருடைய மூத்த வழக்கறிஞர், அதனால அவர் செட்டில் பண்ணார். அது வந்து டிராஃப்டட் பைன்னு ஒன்று இருக்கும், அடுத்தது செட்டில்டு பைன்னு ஒன்று இருக்கும். சரி இவங்க 2 பேரும் செட்டில் பண்ணாதான் அது அப்புறம் எஸ்எல்பியை ஃபைல் பண்ணலாம். சரி மூத்த நீ வழக்கறிஞர் தான் அதை செட்டில் பண்ணணும். ம், அதை வந்து அவர் சிஎஸ் வைத்தியநாதன் சார் வந்து செட்டில் பண்ணிட்டார். அதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து ஒரு சிதம்பரம் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர், கோயில் முன்னாடி நடத்தின வழக்கறிஞர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நீ போப்பா எல்லாத்தையும் எழுது, அதுல முக்கியமான பாயிண்ட்டை ஒன்று எழுது. சிதம்பரம் கோவில் நிர்வாகம் பொது மகாசபை பொது தீட்சர்களால் முடிவரும்போது ஜோதி சுரூபமாக நடராஜர் முன்னிலையில் தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்ல இன்க்ளூட் பண்ணு ம், அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அதை அவர் சிஎஸ் வைத்தியநாதன் சொன்னேன், ஆமா அது கரெக்டு தானே, அவர் தான் வந்து சபாநாயகராக இருந்து செய்கிறாரு, அது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப். ம், சார் இது மத நம்பிக்கை. ஒரு ஜோதி சொரூபமாக ஒருத்தர் வந்து அந்த தெய்வம் வந்து அங்க வந்து தலைமை தாங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மத நம்பிக்கை. இந்த மத நம்பிக்கைக்கெல்லாம் வந்து நீங்க ஆதாரம் கேட்க முடியாது. தீஸ் ஆர் ஆல் ம், ஹேஸ் டு பி அக்செப்டட் அஸ் பிலீஃப், ரைட் ரிலீஜியஸ் பிலீஃப். ரைட் எப்படி ராம ஜென்ம பூமியில வந்து ராமர் பிறந்த இடம் ராம ஜென்மஸ்தான் அதுதான் என்று ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த நடராஜர் கோயிலின் நிர்வாகம் ஜோதி சுரூபமாக நடராஜர் மூலமாக அந்த பொதுமகா சபையில் ஜோதி முன்று நடராஜர் ஜோதி சுரூபமாக இருந்து அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் படிதான் பொது தீட்சர்கள் நிர்வாகத்தை நடத்துகிறார்கள். ம், ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆகும். எதுக்காக நான் இதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன், நான் அந்த எஸ்எல்பியில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீதியரசர் பானுமதி அவர்கள் தனி நீதிபதியாக இருந்து போட்ட உத்தரவில் ஜாயின்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இவங்க தனி சபைய பிரிவினர். அதாவது ஆர்டிகல் 26 படி இவங்க அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன். ம், ஸோ அதை வந்து டிஸ்லாட்ஜ் பண்ண முடியாது. ஜாயின்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று போட்டாங்க. ம், ஆனா இந்த கான்செப்டை தான் வந்து நம்ம இந்த எஸ்எல்பியில் எப்படி சேலஞ்ச் பண்றோம்னா, ஒரு டிவைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் நடத்துறாரு கோயிலை. அதை எப்படி வந்து ஒரு மனிதனால் உள்ள ஒரு நிர்வாக அதிகாரி ஜாயிண்டாக பண்ண முடியும்? ம், இது பண்ணவே முடியாது. ம், டிவைனா பண்ற நிர்வாகம் தான் மத நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. அது காலகாலமா நடந்து வருது. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஆர்டிகல் 26 கிட்ட ப்ரொடெக்ஷன் உள்ள இதை ஒரு தனிநபர், அதாவது ஒரு நிர்வாக அதிகாரியாக ஜாயிண்டாக எப்படி இணைஞ்சு செயல்பட முடியும்? ம். பொது தீட்சர் இஸ் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிங். அதுதான் அந்த பாயிண்ட்டை வந்து யாருமே புரிஞ்சுக்க ரைட் ரைட் மாட்டேங்கிறாங்க. ரைட். சோ நிர்வாகம் பண்ணுவது என்பதே சபாநாயகர். சபாநாயகர் ரைட். ஓகே. இந்த இதை வந்து பொதுவெளியில வந்து யாருமே வந்து இதுவரை புரிந்து வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. உங்க பத்ரி சேஷாத்ரி சார்பாக அனைவரும் அறியும் வகையில் தமிழலை சார்பாக இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ம், ஏனென்றால் இந்த நிர்வாகம் என்பது திரும்ப திரும்ப அவங்க வந்து எல்லாரும் இதை வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு அவதூறாக பேசுவது எல்லாம் இந்த நிர்வாகம் தீட்சிதர்கள் பண்றாங்க. தீட்சிதர் பண்ணும் நிர்வாகம் என்பது நடராஜருடைய உத்தரவின் பேரில் தான் நடைபெறுகிறது. அதுவும் அந்த கோவில் சட்டத்தின்படி தான் நடைபெறும். அப்பதான் அந்த மூத்த
வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஏன் வந்து அந்த டாக்குமெண்ட்ட நீங்க நீதிமன்ற கொடுக்கவே இல்ல, பார்வைக்கே நீதிமன்றத்துக்கே கொடுக்கல. குடுக்கல. நீ முதல்ல போய் அத போய் டிரான்ஸ்லேட் பண்ணு. அத டிரான்ஸ்லேட் பண்ணுவது அவர் எளிதல்ல. ம். நான் ஏற்கனவே சொன்னேன். அது அது 19ஆம் நூற்றாண்டு தமிழ்ல நூற்றாண்டு இருக்கும் அது. தமிழ்ல இருக்கும். ம். அது வந்து பண்ணல. அதுக்காக வந்து ரமேஷ் வந்து மிக மிக கஷ்டப்பட்டு ஆ. நெறைய பேர்ட்ட கொண்டு போய் காட்டுனாரு. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதா இருக்கிறதுனால, ரொம்ப அவரும் ஒரு தமிழ் ஆர்வலர் என்பதால், ஏன்னா அவரோட பேக்ரவுண்டே வந்து ஆமா. சைவம் அந்த இத பத்திலாம் தெரிஞ்சதுனால, ஓரளவுக்கு அத டிரான்ஸ்லேட் பண்ணி, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன கொண்டு வந்து ஒரு அனக்ஷரா போட்டோம். நம்ம போட்டு அந்த இத குடுத்தோம். அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருந்தது. ஏனென்றால், ஏற்கனவே அவங்க வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கிறதே ஒரு கோடிஃபைடு லா ம். வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்படி இருக்கும்போது, அந்த நிர்வாகத்துல நீங்க எதுக்கு ஹெச்ஆர்என்சி சட்டத்த போய் திணிக்கணும்? எக்ஸாக்ட்லி. ஆ. இதுதான் நம்ம வச்ச மிக இவங்க உடனே அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறத அப்படியே விட்டுட்டாங்க. ம். விட்டுட்டு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு புதிய ஒரு இன்னோவேட்டிவ் வாதத்த அங்க வைக்கிறாங்க. ஆ. எங்கள்ட்ட வந்தீங்கன்னா நாங்க ஃபண்ட்ஸ் தருவோம். ஃபண்ட்ஸ பம்ப் பண்ணுவோம். ஆ. கோவில அப்படியே சொர்க்கபுரியா மாத்திடுவோம். மாத்திருவோம். ஆ. இதெல்லாம் நாங்க ரெனோவேட் பண்ணுவோம். ஆ. அந்த இதெல்லாம் ரெனோவேட் பண்ணுவோம். தீட்சிதர்கள்ட்ட பணமே இல்ல. அவங்க எப்படி பண்ண முடியும்? இப்போ ஒரு கோவில் என்பது வந்து பிக்னிக் ஸ்பாட் அல்ல. ஒரு இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் என்பது கூட இப்போதான் வந்து அத வந்து அதோட ரிலிஜியஸ் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வேற மாதிரி தெரியுது. இந்த பொன்னியின் செல்வன் ஒரு மூவி வந்ததுக்கு பிறகு தான் அதோட ஹிஸ்டாரிக்கல் உங்கள மாதிரி ஹிஸ்டோரியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் என்பது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா தான் இருந்தது. ம். பட் ஆனா சிதம்பரம் என்பது சைவர்களுக்கான முதல் கோவில். அது வந்து ஒரு சுற்றுலா தலம் அல்ல. சரி. சுற்றுலா பயணிகளும் வருகிறார்கள். அவர்கள் வந்து பக்தர்களாக தான் வருகிறார்களே தவிர, சுற்றுலா பயணிகளா வரவில்லை. இப்போ கூட ஃபாரின்லேருந்து நெறைய பேர் வந்து அத பார்க்குறாங்க. அந்த ம். ஒரு 1000 வருடத்திற்கு முன்னுள்ள கட்டுமானங்களை பார்த்து வியந்து கொள்கிறார்கள். ம். அது தவிர அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுதான். ரைட். ஆனா பக்தி சைவம் என்பதும், பக்தி என்பதுதான் அந்த கோவிலின் முக்கியமான முதன்மை. விஷயம். முதன்மை இது. ம். அத வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். இது பண்ணணும். ஆனா அதற்கு வந்து கவர்ன்மெண்ட் வந்து கமர்ஷியலா அத ம். வந்து நான் உனக்கு பணம் தரேன். பணம் தரேன். என்ன உள்ள விடு. எல்லாம் உள்ளார விடு. ஆ. நான் வந்து இது பண்றேன். சரி. அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறாங்க. ஆ. ஆனால் நீதிபதிகள் மிக மிக தெளிவாக அவங்க வந்து ஒரு 15 ஹியரிங் ஒரு 10 ஹியரிங் நடந்தது. ஒரு அதாவது நவம்பர் கடைசியில் ஆரம்பிச்சது. நவம்பர் எந்த ஆண்டு? நவம்பர் 2013. சோ இது வந்து இது வந்து எஸ்எல்பி அட்மிட் ஆகும் பொழுது இருந்த நீதிபதிகள் வேற. எஸ்எல்பி அட்மிட் ஆக இருக்கும்போது இருந்த நீதிபதி வந்து அல்தமாஃப் கபீரும், சிரியக் ஜோசப் என்ற சரி. நீதிபதிகள். சரி. அந்த பெஞ்ச்ல தான் அது லிஸ்ட் ஆச்சு. ஓகே. லிஸ்ட் ஆகும்போது அது வந்து நம்ம வந்து எப்படியும் பார்க்க அது வந்து நான் வந்து நீதிபதியா தான் பார்க்குறேன். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆ. அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. ம். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு நீதியரசர்கள் தான். ம். ம். இது வந்து இந்த நடராஜரோட வழக்கு அவர்களிடம் போக வேண்டும் என்பது நடராஜருடைய ம். விருப்பமாக நான் நினைக்கிறேன். ம். அதுதான் அவர் போய் அந்த நீதிபதி முன்னாடி வந்தது. உடனே அவர் வந்து அந்த காஸ்ட் டைட்டில படிக்கிறார். படிச்சபோது ஸ்ரீ சபாநாயகர் கோவில் ரெப்ரசன்டட் பை பொது தீட்சிதர். ஆ. ஏன் இந்த பொது தீட்சிதர்கள் என்று வருகிறது? ஆ. இது ஏன் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் இல்ல? அப்படின்னு ஒரு கேள்வியை முதலில் கேட்கிறார். அப்போதுதான் டாக்டர் சாமி அவர் தானே முதல்ல ஆரம்பிக்கணும். அவர் ஆரம்பிக்கும்போது அவருக்கு அன்றைய தினம் அதாவது ஆரம்பிக்கும் நிலையில் உள்ள ஒரு தயக்கமோ, அது ஏதோ ஒரு வேர்ட்ஸ் வந்து அவருக்கு ஃப்ளோ இல்ல. இன்ஃபேக்ட் அவர் வந்து எலாக்வென்ட்டா பேசக்கூடியவர். மிக மிக நன்றாக திறமையாக வாதம் செய்யக்கூடியவர். அன்றைய நிலையில் சில ஒரு லேசான ஒரு கேப் விழுந்துருச்சு. அப்போ வந்து இதுல என்ன பண்ணுங்கன்னா, உங்கள்ட்ட அந்த ஸ்டோரி சொல்லும்போது, முதல்ல போட்டது சுவாமி. ம். அதுக்கு அடுத்தது வந்து சபாநாயகர் கோவில். சபாநாயகர் கோவில் ரெப்ரசன்டட் பை பொது பொது தீட்சிதர். தீட்சிதர். அதற்கு 2 மூத்த வழக்கறிஞர்கள் சி.எஸ். வைத்தியநாதன், ஆ, இப்போ தற்போது உள்ள நீதியரசர் தற்போது இருக்கும் மூத்த வழக்கறிஞர் நரசிம்மா அவர்கள். சரி. அதற்கு அப்புறம் வந்து என்ன செய்றாங்கன்னா, பக்த பேரவை என்ற ஒரு அமைப்பு.
அதுவும் தன்னை இம்ப்ளீட் பண்ணிக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து பக்தர்கள். பக்தர்கள் அப்ப அது மூன்றாவது தரப்பு வருது. மூன்றாவது தரப்பு வருது. அது வந்து சிவராமன் என்ற ஒருவரை வைத்து அவரு நரசிம்மா அவர்கள் தான் அந்த மனுவை தயார் செய்து ஒரு எஸ்எல்பியை போடுகிறார். அதற்கும் வேற வழக்கறிஞர் அதுக்கு வந்து அவர் என்ன நியமனம் பண்றாருன்னா கே வேணுகோபால் என்கிற எல்லாராலையும் மதிக்கக்கூடிய அவரும் ஒரு பெரிய பெயர் கொண்ட வழக்கறிஞர். அதை வந்து அவர் தான் இனிஷியேட் பண்ணி அவர் செய்யறாரு. சரி, கே வேணுகோபால். சோ இப்ப நீங்க இது வரைக்கும் வந்து சுப்பிரமணியம் சுவாமியே வாதாட போகிறார். அதுக்கப்புறமா CS வைத்தியநாதன், நரசிம்மா இப்பொழுது நீதிபதியாக இருக்கும், உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் நரசிம்மா, மூத்த வழக்கறிஞர். அப்போது அவங்க 2 பேரும் கோவிலுக்காக வாதாட போறாங்க. அதுக்கப்புறம் கே வேணுகோபால் அந்த பக்த பேரவை என்ற ஒரு சிவராமன் என்ற போட்ட மனுவுக்காக வாதாட போடுவர் தான் வந்து. சரி, கே வேணுகோபால் மட்டுமல்ல, தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற யூ லலித் அவர்களும் அன்று வந்தார். அப்ப அவர் வந்து வக்கீலா, அட்வொகேட்டா, மூத்த வழக்கறிஞர். அவர் பின்னாடி அவர் வந்து அவரும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, தலைமை நீதிபதி ஆகிறார். ஒரு ஹெவி வெயிட். சரி, இந்த பக்கம் வந்து அதுல குரு கிருஷ்ணகுமார் என்ற ஒரு அந்த வழக்கறிஞரும் அந்த பக்த பேரவை சார்பாக அவரும் ஆஜராரு. ஓகே, அவரு இதெல்லாம் வந்து மூத்த வழக்கறிஞரா இருக்கிறார். சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசின் சார்பில் வந்து அசோக் தேசாய் அசோக் தேசாயை வைக்கிறாங்க. அவர் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், டாப் அட்வொகேட் அப்போ அசோக் தேசாய் என்பவர். ஆறுமுகசாமி என்ற நபரும் அந்த ரிட் அப்பீல் போது அதை தேவாரம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு வழக்கு இருக்கு. அது அந்த வழக்குல இருந்த ஆறுமுகசாமியும் தன்னை இம்ப்ளீட் பண்ணுங்கிறார். அப்புறம் அவருடைய, அதாவது வந்து தமிழக அரசு மட்டும் இல்ல, HRNC மட்டும் இல்ல, கோவில் எதிர்ப்பாளர்கள் ஆறுமுகசாமி அதோடைய முதன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா HRNC தான் அந்த கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த HRNC-யாக சார்பாக உள்ள ஒரு சில 2 பேர் வந்தாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரும் வந்து ஏதோ அவரும் ஒரு வழக்கறிஞரை வச்சு அவரும் இம்ப்ளீட் பண்றாரு. அதுக்கு வந்து அந்த ஆறுமுகசாமி என்ற வழக்கறிஞருக்கு வந்து காலின் கொன்சால்விஸ். ஓகே, சோ அசோக் தேசாய், காலின் கொன்சால்விஸ், இன்னும் ஒரு சில வழக்கறிஞர்கள், துருவ் மேத்தா என்று ஒரு சீனியர் அட்வொகேட் நினைக்கிறேன், அவரும் வந்து ஆஜரா. அவருக்கு கடைசியில் அவர் தான் ஃபைனல் டிஸ்போசல் போது அவரும் வந்து அந்த HRNC சார்பா ஆதரவாளர்களுக்காக அவர் ஆஜரானார். சரி, அவர் தான் பல மணி நேரம் வழக்கறிஞர். இப்போ இந்த அட்மிஷன் ஸ்டேஜில் இது நடக்குது. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சுவாமி அவர்கள் அன்று வாதக்கூடிய அன்றைய தினம் என்னன்னு தெரியல, அப்போ கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருந்தபோது டக் என்று இவர் கே வேணுகோபால் பழைய 1951 சிறுவர் மட்ட தீர்ப்பிலிருந்து எடுத்து போட்காட்டி கோவில் வந்து எப்படி வந்து நடராஜர் என்பவர், அது தீட்சர்களும் அவர்களும் ஒன்று, அது வந்து இவங்க வந்து ஏற்கனவே பற்ற தீர்ப்புகளில் எல்லாம் காஸ்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சபாநாயகர் கோயில் ரெப்ரசன்டட் பை புது தீட்சர் என்று தான் இருக்கும், டெம்பிள் என்று தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கபீர் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 மணி ஆகிட்டு, மதிய இடைவேளைக்கு பிறகு திரும்ப 2 மணிக்கு திரும்ப அசம்பிள் ஆகி ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோவில் சார்பில் நம்ம இது மாதிரி எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி இருக்கிற வெல் செட்டில்டு இதில் வந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அசோக் தேசாயும் வந்து வாதாடுறாரு, இல்லை அது 2 கன்கரண்ட் ஃபைண்டிங், அதனால இதை வந்து எடுத்துக்கவே கூடாது. அப்போதுதான் அவர் ஒரு 3:45 இருக்கும். அப்போ காலின் கொன்சால்விஸ் வந்து அந்த இன்னொரு இன்டர்வியூனர், அந்த ஆறுமுகசாமிக்காக வாதாடுறவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட். அவர் வந்து ஆஜராகி என்ன சொல்றாரு, கிவ் மீ 5 minutes, திஸ் ஆனரபிள் கோர்ட் கேன் த்ரோ திஸ் கேஸ் அவுட் அப்படின்னு சொல்றாரு. உடனே அல்தம் ஆஃப் கபீர் என்ன சொல்றாருன்னா, in 5 seconds we are issuing notice. இவர் பேசாமலேயே இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னாரோ, இவர் சொன்ன வார்த்தை இதுதான். நான் அந்த இடத்தில் எனக்கு வந்து இந்த வழக்கு நடந்த, ஏன்னா காலையில இருந்து அந்த வழக்குல 10:30 மணிலேருந்து உட்காந்துருக்கேன், அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பயத்தோட. இது என்ன நடக்க போதோ. 20 வழக்குகள் SLP அட்மிஷனே ஆகல. உங்களுக்கு தெரியும்,
இந்த வழக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற 20 வழக்கு எஸ்எல்பி எல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. 2 மினிட்ஸ் தான் ரிஜெக்டட். உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் அட்மிஷன் ஸ்டேஜ்ல 2 நிமிடத்துக்கு மேல் 5 நிமிடத்துக்கு மேல் எந்த வித வாதமும் செய்ய முடியாது. அவர் முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த எஸ்எல்பில நீங்க 100 பக்கமா இருந்தாலும் சரி, 200 பக்கமா இருந்தாலும் சரி, அந்த 2 நீதிபதிகளும் முன்னாடியே வந்து படிச்சுட்டு வந்துருவாங்க. படிச்சுட்டு எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இந்த பேஜ்ல என்ன இருக்கு, இந்த பேஜ்ல என்ன இருக்குங்கிறது. அதனால்தான் அவர்கள் உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள். சாதாரணமாக எல்லாரும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆகிவிட முடியாது. அவர்கள் முன்னாடியே படிச்சுட்டு வந்துருவாங்க. படிச்சுட்டு வந்து இந்த கேஸ்ல என்ன எசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். வேண்டுமென்றே எஸ்எல்பி கேட்கறாங்களா, இல்ல ஜெனுவினா கேட்கறாங்களான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2 நிமிடத்துல தான் உங்களுடைய ஃபேட்டே இருக்கு. அந்த வழக்கோட விதியே 2 நிமிடத்தில் தான் முடிவு செய்யப்படும். அப்படி செய்யும்போது 20 வழக்குகள் எனக்கு உண்மையிலேயே உயிர் என்பதே இல்லை. என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா வாதம் நடக்குது. இவர் உடனே போய் 3:45 என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி 5 நிமிஷம் கொடுங்க, 5 நிமிடம் கொடுங்கள், இந்த வழக்கை இந்த நீதிமன்றத்தில் இருந்து தூக்கி எறிந்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. இத எனக்கு வந்து முதல்ல புரிதல்லே நோட்டீஸ்ன்னு சொல்றதோட அர்த்தம் என்ன அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. அட்மிட் தான் நான் கேள்விப்படுவேன். இது அட்மிட் நோட்டீஸ்ன்னு போடல, நோட்டீஸ் இஷ்யூ பண்றேன்னு சொல்றாரு. இது என்ன சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல. உடனே மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு, சார் உன்னோட வந்த வேலை முடிஞ்சிடுச்சுப்பா, சிஎஸ் வைத்தியநாதன், நீ முதல்ல கிளம்பு, எல்லாரும் கிளம்பு, வெளியில வந்துடும், இங்க இருக்க வேண்டாம், நோட்டீஸ் இஷ்யூ ஆயிடுச்சு, அட்மிட் ஆயிடுச்சு. அப்போதான் எனக்கே வந்து இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. காலையில இருந்து என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கோம். இது என்ன சிம்பிளா 5 மினிட்ஸ்ல 5 செகண்ட்ஸ்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்றேன்னு, இது என்னதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் வெளியில வந்து அப்புறம் அவர் வந்து எனக்கு சொன்னார், அப்பா அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா, இனிமே ஒன்றும் கவலை இல்லை, தீட்சர்கள்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேஸ் அட்மிட் ஆயிடுச்சு, இது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க சொல்லு. நோட்டீஸ் இஷ்யூ ஆகுமாங்கிறதுலயே எவ்வளவு கலவரம், அவ்வளோ அது பயம். ஏன்னா கன்கரண்ட் ஃபைண்டிங், அதனாலதான் இந்த பயமே தவிர மற்றபடி அதுவும் வந்து அந்த எஸ்எல்பியோட விசாரணை நிமிடங்கள் வந்து மிக மிக குறைவு. அந்த நிமிடத்திற்குள் அவர்கள் அந்த முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். நமது சிறப்பு வழக்கறிஞர்கள் அந்த முடிவை சாதகமான அவர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட போய் சொல்லி அவர் மனசுல ஏத்திக்கிட்டு இதெல்லாம். சரி, எனக்கு இது சொல்லுங்க, சப்போஸிங் ரிஜெக்ட் ஆயிருந்ததுன்னா என்ன இருந்திருக்கும்? அவ்வளவுதான். அந்த ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் will be done. That's all. அது ஒன்றும் இரு மாற்று கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ரெவ்யூ பெட்டிஷன் போடலாம், கியூரேட்டிவ் பெட்டிஷன்லாம் போடலாம். எந்த மறு ஆய்வு மனுவோ உச்சநீதிமன்றத்துலனா மறு ஆய்வு மனுவுக்கு நேரடியான விசாரணை கிடையாது. சேம்பர்லேயே பார்த்துட்டு தான் உத்தரவு போடுவாங்க. மிக மிக அரிதான வழக்கில் தான் மறு ஆய்வு மனு ரெவ்யூ பெட்டிஷனில் வந்து ஓப்பன் கோர்ட்டில் ஹியர் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சமீபத்தில் அந்த குஜராத்தில் வந்து ஒருத்தவங்களை யாரோ விடுதலை பண்ணாங்கல்ல, ஆமாம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் ரெவ்யூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஓப்பன் கோர்ட்டில் நடந்தது. இன்னும் சில வழக்குகள் எனக்கு சரியான டக்குன்னு என்னால் மெமரியிலேருந்து எடுத்து கொடுக்க முடியல. மிக சில வழக்குகள் தான் வந்து ரெவ்யூ பெட்டிஷன் வந்து ஓப்பன் கோர்ட். சபரிமலை வழக்கு மறு ஆய்வு மனு கூட ஓப்பன் கோர்ட்டில் நடந்தது, சேம்பரில் நடந்தது. ஜென்ரலாக வந்து சேம்பரில் தான் வந்து அவங்க வந்து முடிவு பண்ணி ரெவ்யூ பெட்டிஷனை ஓப்பன் கோர்ட் ஹியரிங்கே கிடையாது. அதுக்கப்புறம் ஆனால் கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று போடலாம். அதையும் வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன்லாம் வந்து உள்ளாரையே முடிவு பண்ணிடுவாங்க. இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அது அப்படியே டக்குன்னு அந்த தீர்ப்பு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 99% இந்த மறு ஆய்வு மனுக்களும் கியூரேட்டிவ் பெட்டிஷனும் டிஸ்மிஸ் தான் ஆகும். இது வந்து ஏன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நீங்கள் இந்த பாயிண்ட்லாம் விட்டீங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். அது அப்பீல் கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன். மறு ஆய்வு மனுங்கிறது ரெவ்யூ பண்ணுறது தான். அது கொடுத்த தீர்ப்பை வந்து ரெவ்யூ பண்ணி கொடுக்கறது தான். சரி, அதே மாதிரி அதனால வந்து இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அது வந்து நடராஜர் அருள்னால தான் இந்த நோட்டீஸ் இஷ்யூ ஆச்சுங்கிறத நானும் தீட்சிதர்களும் இன்று வரை நம்புகிறோம். சாதாரணமாக எந்த வழக்கிலும் அந்த வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர் அதோடு உணர்வுபூர்வமாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. They should be dispassionate about the brief. இதுதான் வந்து வழக்கறிஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்
அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விதி. ம். ஆனால் இந்த வழக்கு என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் வழக்காக இருப்பதாலும், அந்த கோவிலை நிர்வாகம் செய்யும் நபர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அவர்கள் ஒரு மத நம்பிக்கையில் இருந்து ஒரு மைக்ரோ எத்தனிக் கம்யூனிட்டியாக இருந்து சர்வ வல்லமை படித்த ஒரு அரசுக்கு எதிராக வெறும் கடவுள் மீது நம்பிக்கையை மட்டுமே வைத்து, அவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாது, அவர்கள் ஆஜராகும் வழக்கறிஞர் எந்த வாதத்தை வைக்க போறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. புரியவும் புரியாது. ம். Sir, these matters of constitutional nature cannot be understood even by ordinary adults. நல்லா படிச்சவங்களுக்கே இது ஒண்ணுமே இது புரியாது. ஒண்ணும் புரியாது. நான் சொன்ன பல விஷயங்கள் வந்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ம். ஆகும். வழக்கறிஞரா இருந்தா கூட கான்ஸ்டியூஷனலால பெரிய மூத்த வழக்கறிஞர்களுக்கு தான் இதோட இது என்னங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது தெய்வ பலம் இல்லாமல் இருந்தால் இந்த வழக்கில் என்பது ஒரு தீட்சர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு பெற முடியாது என்பதுதான் நான் மட்டுமல்ல தீட்சர்களும் நம்புகிறேன். நம்புகிறார். Okay. ஸோ அதனால தான் நான் வந்து சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு நான் அதை பேசுகிறேன். ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது என்பதுதான் நான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் நான் இருக்க வேண்டும் என்பதையும் எனக்குள் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அதையும் மீறி இந்த வழக்கின் தன்மையினாலும் ம். நடராஜா என்ற தெய்வம் ம். என்பது இந்த வழக்கை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதுதான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் நான் ம். தெரிவித்துக் ம். கொள்கிறேன். ம். அவர்தான் இதை வழிகாட்டுகிறார். அவர் ஒரு பேசும் தெய்வம்.